கர்த்தாவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுக்கு முன்னாடி ரட்சிப்பை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரட்சிப்போடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ரெபேக்காலை பற்றி நம்ம ஒரு சில வசனங்களை அவங்கள பற்றி நம்ம தியானித்தோம். அதே வசனத்தில் நம்ம ரெபேக்கால் எப்படி ஆபிரகாமுடைய வீட்டுக்கு போகிறதுக்காக ஆயத்தப்படுறாங்க, அந்த ஆயத்தப்படுவதற்காக அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கப்பட்டது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஆதியாகமம் 24:53 வசனத்தை நம்ம வாசிப்போம். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காலுக்கு கொடுத்ததுமின்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். இதில் பார்த்தீங்கன்னா ரெபேக்காலுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, வெள்ளியுடைமையும் பொன்னுடைமையும் சில வஸ்திரமும் ரெபேக்காலுக்கு கொடுக்கப்பட்டது. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வெள்ளியுடைமைனா என்ன, பொன்னுடைமை என்ன, வஸ்திரம் என்ன வஸ்திரம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்கு எப்படி நிழலாக இருக்கிறது போல இல்லை ஆபிரகாம்ன்றது பிதாவை குறிக்கிறதா இருக்குது. ஈசாக் வந்துட்டு இயேசுவாய் கிறிஸ்துவை குறிக்கும். ரெபேக்கால் சபையாகிய நம்மளை மனவாட்டியாய் நம்மளை சபையை குறிக்கும். எலியேசர் அவருடைய ஊழியக்காரர் எலியேசர் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர்களே குறிக்குது. இதெல்லாம் நாம் வந்துட்டு இன்னைக்கு இந்த காரியங்களை பார்க்க போடும். அதில் முதலாவதாக யாத்ராகமம் 30வது அதிகாரம் 12-15 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடி அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேராம். கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எண்ணப்படுவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாய் கொடுக்கவும் வேண்டாம். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அரை சேக்கல், அதாவது நம்ம கர்த்தருடைய ஆத்மா, நம்மளுடைய ஆத்மாவை அந்த காலத்தில் ஆத்மா மீட்கும் பொருளாக வந்துட்டு அரை சேக்கல் கேரா கொடுக்கணும், காணிக்கையை கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அந்த அரை சேக்கல்ன்றது எதை குறிக்கிறதுனா வெள்ளியை குறிக்கும். அதோட நிழலாக இருக்கிறத வெள்ளியை குறிக்கும். அப்போ எல்லாரும் அரை சேக்கல் வெள்ளியை வந்துட்டு அப்போ கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் காரியம் என்னன்னா, எல்லாரும் தன்னுடைய ஆத்மாவை பாவத்திற்காகவும் எல்லாரும் அரை சேக்கல் கொடுக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி கொடுக்கணும். யாரும் வசதி படைத்தவங்க ஐஸ்வர்யமான இருந்தால் அவங்க அரை சேக்கலுக்கு அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, தரித்திரர்கள் அரை சேக்கலுக்கு குறைவாகவும் கொடுக்கும்போது எல்லாரும் ஒரே மாதிரி, வசதி இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாரும் ஒரே மாதிரியான காணிக்கையை கொடுக்கணும் அவங்களுடைய ஆத்ம மீட்புக்காக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய ஆத்ம மீட்பை வந்துட்டு கொடுக்கறதுக்காக நம்முடைய இயேசுவாய் கிறிஸ்து சகல ஜனங்களுக்காகவும் ஒருத்தரையே பலியானார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக நம்ம எல்லாரையும் மீட்டு கொண்டாரு. அப்போ அவருக்கு முன்பாடு எல்லாருமே ஒன்று தான். அவரும் மனிதரின் முகத்தை பார்த்து அவருடைய உயிரை அவர் கொடுக்கல, ரத்தத்தை சிந்தலை. சகல ஜனங்களுக்காகவும் தான் ரத்தத்தை சிந்தினார். அவர் சகல பாவத்திற்காகவும் அவர் மரித்தார். அப்போ நம்ம எல்லாருமே அவருக்கு முன்பாக ஒன்று தான். ஆண்டவர் முன்னாடி ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படின்ற ஜாதி மத பேதம் எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஒரே அளவா காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்படி நாம எல்லாருமே ஒரே ஒன்று மட்டும்தான். அவருக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. நம்ம எல்லாரும் அவருடைய சரீரத்தின் ஒரே அங்கத்தினராக இருக்கிறோம், அவருடைய பங்காளிகளாக இருக்கிறோம். அதனால் இன்னைக்கு நம்ம அநேகர் ஜாதி மத பெண்ணை கிறிஸ்துவருக்குள்ளே அநேக டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றவங்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்லப்போனால் அநேகர் கேட்பாங்க, உங்களுக்குள்ளே இவ்வளோ வேறுபாடு இருக்கே, அப்போ நீங்கள் எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க? முதலாவது நீங்கள் அவங்கள போய் பாருங்கள், அவங்கக்கிட்ட போய் நீங்கள் புத்தி சொல்லி சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இது
இன்னைக்கு அநேகர் இடத்துல இந்த மாதிரி ஒரு காரியங்கள் அநேகர் வந்துட்டு ரட்சிப்புக்கு வர்றதுக்கு தடையாக கூட இருக்கு. எல்லாரும் வந்துட்டு நம்மளுடைய வெளிப்புறத்தை தான் பார்க்குறாங்க, நம்மளுடைய வாழ்க்கை ஜீவிதத்தை பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் அதை எப்படி காமிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெளிப்புறத்தில் இருக்கும்போது அது ஒரு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை நம்ம காமிக்கல. மற்ற புறஜாதிகள் எப்படி அந்நிய ஜாதிகள் காமிக்கிறாங்களோ அது மாதிரி ஒரு சாஸ்திர சம்பிரதாயமாக தான் நம்ம காமிச்சிக்கிட்டு இருக்கோம் பிரியமானவர்களே. அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு அநேகர் வந்துட்டு கிறிஸ்துக்குள்ளே வர்றதுக்கு அது தடையாக இருக்குது. ஆண்டவர் இது கண்டிப்பாக விரும்ப மாட்டார் பிரியமானவர்களே. நாம நம்மளோட வாழ்க்கையில் நம்முடைய கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுத்தணும். ஆண்டவரை நம்ம ஜீவிதத்தை கொண்டு நம்முடைய கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு அவங்களும் கிறிஸ்துக்குள்ள வரணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவிதத்தை நம்ம வாழணும். நம்ம அது உயர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, தாழ்ந்தவங்களாலும் சரி, நம்ம ஏழை பணக்கார இது மாதிரி ஒரு பாகுபாடு, ஒரு மனசு இறுதியம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. ஆண்டவர் அது வெறுக்கிறவராக இருக்கிற நமக்குள்ள எந்த ஒரு பெருமையும் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. இல்லை அடுத்தது வந்துட்டு இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 பேதுருல 1:18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமால் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இதில் பார்த்தீங்கன்னா நாம் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்துட்டு நம்ம மீட்டு கொண்டது வெள்ளியை கொண்டோ பொன்னை கொண்டோ கிடையாது. அவரோட வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொண்டு நம்ம மீட்டெடுத்திருக்காரு பிரியமானவர்களே. அப்போ வெளியேறப்பட்ட ரத்தம் எதை குறிக்குதுன்னா வெள்ளியை குறிக்குது. அப்போ அதை தான் வந்துட்டு அதோட நிழலாக தான் ரெபேக்காளுக்கு அப்போ வந்துட்டு எலியேசர் வந்துட்டு வெள்ளியை கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆட்டுக்குட்டியாக ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோம். அந்த ரத்தத்தினால அது மாதிரி அந்த காலத்து ஆத்ம மீட்புக்காக அவங்க கொடுக்கப்பட்டது காணிக்கை கொடுக்கப்பட்டது 1/2 சேக்கல் வெள்ளி அப்படின்றத நம்ம 1/2 சேக்கல்ன்றதை நம்ம பார்க்குறோம். 1/2 சேக்கல் 20 கேரா கொடுக்கப்பட்டது. அதே வெள்ளியை பற்றி குறிக்கிறத நம்ம பார்த்தோம். அப்போது நமக்கு இருக்கிற வெள்ளி ஆபரணம் அப்படின்றது இந்த உலோகத்தால் செய்யப்பட்ட இந்த வெள்ளி ஆபரணம் கிடையாது. இயேசுவின் இரத்தத்தினால நம்ம முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட்டு நம்ம ஆத்மா அவருக்காக மீட்டெடுக்கப்பட்ட இயேசுவோடைய இரத்தம் தான் நம்மளுடைய ஆபரணமாக நமக்கு இருக்கணும் பிரியமான. அந்த இரத்தத்தின் மூலமாக நம்முடைய ஆத்மா அவரை மீட்டு கொடுத்துருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எதிராக அநேகர் வந்துட்டு பில்லி சூனியம் பண்ணலாம், மாந்திரிகம் பண்ணலாம், அநேக பூஜைகள் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே எது பண்ணாலும் சரி நம்மளை ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா நம்மளுடைய சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவாகிய இரத்தமாகிய வெள்ளி ஆபரணம் தரித்திருக்கிறோம். நம்ம அந்த வெள்ளி ஆபரணம் நம்ம சரீரத்தில் நமக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ள எதிராக எந்த ஒரு மாந்திரிகமும் எந்த ஒரு பில்லி சூனியம் எந்த பூஜை பரிகாரம் நமக்கு எதிராக ஒன்றுமே வேலை செய்யாது பிரியமானவர்களே. அதை தான் வந்துட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட வெள்ளி ஆபரணம் வந்து இயேசு கிறிஸ்துவாகிய ரத்தம். அந்த ரத்தத்தை தான் நம்ம தரித்தவர்களாக இருக்கணும். அதை தான் அந்த எலியேசர் வந்துட்டு ரெபேக்காளுக்கு வந்துட்டு கொண்டு போன வெள்ளி ஆபரணம். இதுக்கு நிழலாக இருக்கிற ரத்தம். அந்த வெள்ளியை கொண்டு அன்னைக்கு ஆத்ம மீட்புக்காக காணிக்க 1/2 சேக்கல் கொடுக்குறாங்க. அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய ஆத்ம மீட்புக்காக இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவருடைய ரத்தத்தை நமக்கு மீட்கும் பொருளாக கொடுத்துருக்காரு. அடுத்தது பொன்னுடைமை. அது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பேதுரு 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போது இங்கே வெளியேற பெற்ற பொன் எதை குறிக்குதுன்னா நம்மளுடைய விசுவாசத்தை தான் குறிக்குது. அந்த பொன் எப்படி வெளியேற பெற்றதாக இருக்கணும், அப்படி சுத்தமான பொண்ணாக இருக்குன்னா அவங்க அந்த அக்னியில் போட்டு எந்த அளவுக்கு அக்னியில் அந்த நெருப்பை போட்டு சுத்தப்படுத்துகிறாங்களோ, எந்த அளவுக்கு அதுக்கு அதிகமாக ஒரு அனலை மூட்டி அதை இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறோம். அது மாதிரியான ஒரு சோதனைக்குள்ளே நம்மளை ஆண்டவர் கொண்டு வருவார். அவருக்குள்ளே நம்ம வைராக்கி நிற்கும் போது நமக்கு சோதனைகள் உபத்திரவங்கள் வரும். அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒவ்வொரு சோதனையிலும் நம்ம ஜெயம் கொண்டு போகும்போது ஒவ்வொரு சோதனையிலும் நமக்கு விசுவாசமாகிய ஒவ்வொரு பொன்னாபரணமும் நமக்கு கிடைக்கும் பிரியமானவர்களே. நமக்கு கொடுக்கப்பட்ட பொன்னாபரணம் வந்துட்டு விசுவாசமே தவிர உலகத்தினால் கொடுக்கப்பட்ட பொன்னாபரணம் கிடையாது. அப்போ நாம் ஒவ்வொரு சோதனையிலும் வெற்றி பெறும்போது நம்ம எத்தனை சோதனையில் வெற்றி பெறணும் அத்தனை விசுவாசமாகிய பொண்ணு ஆபரணத்தை நம்ம தரித்து கொண்டுட்டு நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஆவிக்குரிய காரியங்களை ஐஸ்வர்யவான்களாக நம்ம ஆண்டவருக்கு முன்படி தகுதி உள்ளவர்களாக நிற்க அது கொடுக்கப்பட்டிருக்கு பிரியமான. அப்போது நம்ம ஆத்மா மீட்புக்காக நாம தரித்து கொள்ள வேண்டியது வந்துட்டு வெள்ளியோ பொண்ணோ கிடையாது,
பொண்ணோ கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் அவருடைய விசுவாசத்தையும், வெளியேறப்பட்ட விசுவாசத்தையும் நம்ம தரித்தவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது ரெபேக்காள் உடுத்திருந்த வஸ்திரம் எப்படிப்பட்ட வஸ்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்போது இங்கே ஞானஸ்தானம் பெற்றவங்க எல்லாருமே கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்காங்க. நம்ம ஞானஸ்தானம் வாங்கும்போது நம்மளுடைய பழைய சுபாவங்கள், பழைய மனுஷன் மறித்து புதிய மனிதனாக நம்ம பிறக்கிறோம். அது அந்த ரட்சிப்பில் நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு பகுதி. அப்போ இந்த ஞானஸ்தானம் வாங்கும்போது நம்ம புதிய மனிதனாக அந்த நீரிலேருந்து வெளியில் வரும்போது நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய வஸ்திரத்தை தரித்தவர்களாய், அவருடைய குடும்பத்தில் புதியதாய் பிறந்தவர்களாய், அவருடைய குடும்பத்திற்கு தகுதியானவர்களாய் நம்ம வந்துட்டு வெளியில் வரும். அந்த ஞானஸ்தானப்படுத்தப்பட்ட அந்த வஸ்திரத்தை தான் நம்ம இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தரிச்சிருக்க வேண்டும். அன்னைக்கு ரெபேக்காளுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம் எது பார்த்தீங்கன்னா, ஞானஸ்தானப்படுத்தப்பட்ட வஸ்திரம் ரெபேக்காளுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஞானஸ்தானப்படுத்தப்பட்ட அந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு தான் எலியேசரோட அந்த ஊழியக்காரரோட வந்துட்டு ரெபேக்காள் வந்துட்டு ஆபிரகாமோட வீட்டுக்கு பிரவேசிக்கிறாங்க. அப்போ இந்த ஞானஸ்தானம் இல்லாத ஒரு வஸ்திரம் இல்லாமல் நம்ம கிறிஸ்துவோடைய குடும்பத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாது பிரியமானவர்களே. அப்போ நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய நம்மளோட ரத்தத்தை நம்ம தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். அவருடைய விசுவாசத்தை, வெளியேறப்பட்ட விசுவாசத்தையும் நம்ம தரித்தவர்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் வஸ்திரம்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய வஸ்திரம் நம்ம தரித்தவர்களாக இருக்கணும். இந்த 3ம் நம்ம தரித்தவர்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கிறிஸ்துவோடைய குடும்பத்தில் நம்ம பங்காளிகளாக, நம்ம கிறிஸ்துவோடைய குடும்பத்தில் ஒருவராக நம்ம இருக்க முடியும். நமக்கு கொடுக்கப்பட்டது நம்ம ஆண்டவர் இது மூலமாக தான் நம்ம மீட்டெடுத்திருக்காரே தவிர, இந்த வெள்ளியினால் அழிந்து போகிற வெள்ளியாலோ பொன்னாலேயோ வஸ்திரத்தினாலேயோ அநேக ஃபேஷனான அந்த வஸ்திரம் அது மூலம் நம்மளை மீட்டெடுக்கலை பிரியமான. நம்மளை மீட்டெடுத்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டு மீட்டெடுத்திருப்போம். ரத்தமாகிய வெள்ளி ஆபரணம், வெளியேறப்பட்ட விசுவாசமாகிய பொன்னாபரணம், அவருடைய இயேசு ஞானஸ்தானப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவனுடைய வஸ்திரம், இது 3ம் இருக்கும்போது தான் நம்ம ஆண்டவருடைய குடும்பத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். இது மூலமாக தான் நம்மளை ஆத்மாவை ஆண்டவர் வந்துட்டு இப்படி தான் நம்மளை மீட்டு கொண்டார். ஸோ இது எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணுமே தவிர இந்த உலகத்துக்குரிய வெள்ளியோ பொண்ணோ இருக்கக்கூடாது. இது நம்ம வாழ்க்கையில் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. இதை நீங்கள் பரிசோதித்து பார்த்து உங்களுக்கு இந்த உலகத்துக்குரிய வெள்ளியும் பொண்ணும் வேணும்னா நீங்கள் கிறிஸ்துவக்கிட்ட நீங்கள் வர முடியாது. உங்களுக்கு தேவையான இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தமும் விசுவாச வாழ்க்கையும் அவருடைய ஞானஸ்தானப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவ தான் உங்கள் கூட வரப்போகுதே தவிர இது கிடையாது. அழிந்து போகிற இந்த பொருட்கள் கிடையாது. இன்றைக்கு முடிவு உங்க கையில் தான் இருக்கு. நீங்க முடிவு எடுங்க பிரியமானவர்களே. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இன்று உங்களை வழிநடத்தி தருவாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக.